கொல்லூர் மூகாம்பிகை முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் இந்நாள் முதல்வர் விஜய் அவர்கள். தங்கவால் புரட்சி தலைவர் வழியில வர நம்ம முதல்வர் விஜய் அவருக்கும் காட்டப்படும் அப்படின்னு நம்பலாம். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு செல்லும் தமிழக முதல்வர் அவரும் தான் நினைத்த காரியம் வெற்றி அடைய இந்த அம்மனை வழிபடுறாரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் இந்நாள் முதல்வர் விஜய் அவர்கள். எதிரிகளே இல்லாமல் போவதற்கு இந்த யாகமா? வெள்ளிக்கிழமை மூகாம்பிகை வழிபாடு, பிரதோஷ காலமும் இணைந்து வருவதால் மும்மூர்த்திகள் வழிபாடு. முதல்வர் விஜய்க்கு அனைத்திலும் வெற்றியே. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா தமிழகம், கேரளா, கர்நாடகா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், பிரபலங்களாகட்டும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவது வாடிக்கை. குறிப்பா இப்ப ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த கோயிலை தரிசனம் செய்ய இருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஜெயலலிதாவாகட்டும், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாமே இங்க போய் சிறப்பு பூஜைகள் நடத்தியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் இந்த மூகாம்பிகைன்னு சொல்லலாம். அவர் இந்த மூகாம்பிகையை வழிபட ஆரம்பிச்சோன்னு தான் தமிழகத்துல அனைத்து தலைவர்களும் பிரபலமானவங்களும் இங்க படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு மானசீகமான தெய்வம் இந்த கொல்லூர் மூகாம்பிகை. புரட்சி தலைவர் அவர்கள் இந்த அம்மனுக்கு தங்க வாளையே காணிக்க கொடுத்திருக்காங்க. அந்த விவரமும் பார்ப்போம். அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு செல்வதற்கு காரணம்னு பார்த்தா, ஒன்று ஜோதிட ரீதி, இன்னொன்று அரசியல் ரீதியான காரணங்கள் சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாவே இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா முப்பெரும் தேவியர் இங்க இருக்காங்க. மூகாம்பிகை மகாலட்சுமியின் சுரூபமா இருக்காங்க. அவங்க என்ன கொடுப்பாங்க? செல்வம், செல்வாக்கு, இதெல்லாம் கொடுக்கறது தான் மகாலட்சுமி. அந்த அம்மனாவும் இவங்க இருக்காங்க. அடுத்து மகா சரஸ்வதியாவும் இருக்கிறாங்க. சரஸ்வதி தேவி அறிவு, அரசியல் சாணக்கியத்தனம், இதுக்கு எல்லாத்துக்கும் உரியவங்க. மகா காளியாவும் இருக்காங்க. அவங்க வீரம், எதிரிகளை வெல்லும் சக்தி, இதெல்லாம் தான் மகா காளி தருவாங்க. இந்த முப்பெரும் சக்தியா விளங்குறது தான் இந்த மூகாம்பிகையின் சிறப்பம்சம்னு சொல்லலாம். இந்த 3 தேவியின் அலங்காரமும் 3 வேளையும் தினமும் நடக்கிறது தான் இந்த கோவிலோட சிறப்பு. இந்த பலன் சிறப்புகள் இருக்கு, அது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இங்க சிலைக்கு முன்பா ஒரு ஜோதி லிங்கம் இருக்கு. அது சுயம்புவா தோன்றுறது. இதன் சிறப்புன்னு பார்த்தா, அதன் நெற்றியில தங்க ரேகை ஓடுது. இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள்ல முதல்வர் விஜய் அவர்கள் இங்க சக்தி வாய்ந்த யாகமா சொல்லப்படுற சத்ரு சம்ஹார யாகம் செய்யறதுல கலந்துக்கிறாரு. அதே பிரதோஷ டைம்ல அது நடக்குது. அது இவருக்கு எதிரிகளே இல்லாமல் போவதற்கு வழிவகை செய்யும். துரோகங்கள், இந்த மறைமுக எதிர்ப்புகள், இது எல்லாமே விலகும். குறிப்பா ஒன்று சொல்லணும்னா, இவரோட குடும்ப பிரச்சனைகளுக்கு இப்ப ஒரு முடிவு கிடைக்கும்னு நம்பலாம். அது ஒற்றுமை பலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு இங்க போய் இந்த பூஜை பண்ணிட்டு வர்றதால அதற்கு ஒரு நல்ல முடிவு, இல்லைன்னா மனசு நிம்மதியா இருக்கிற அளவுக்காவது ஒரு தீர்வு கிடைக்கும். முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அவர்கள் 1984ஆம் ஆண்டு கடுமையா உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டு அமெரிக்கால சிகிச்சை எடுத்துட்டு இருந்தார். தமிழகம் முழுவதுமே அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவருடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு ஹோமங்களும் பூஜைகளும் நடத்தினாங்க. இதனால அவர் உடல் நலம் திரும்பி புரட்சி தலைவர் அவர்கள் இந்த மூகாம்பிகை அம்மனுக்கு தன் இஷ்ட தெய்வமா வணங்கிட்டு அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமா 1 கிலோ எடையுள்ள விலை மதிப்பற்ற தங்க வாளை அம்மனுக்கு பரிசா வழங்கினாங்க. அந்த தங்க வாள் இன்னைக்கும் அந்த கோயில்ல பாதுகாப்பா வைக்கப்பட்டு இருக்கு. அந்த தங்கவால் புரட்சி தலைவர் வழியில வர நம்ம முதல்வர் விஜய் அவருக்கும் காட்டப்படும் அப்படின்னு நம்பலாம்.
சிறப்பு நாட்கள்ல அங்க அந்த அம்மனுக்கு சாத்துறாங்க, மக்களுமே தரிசித்திருக்காங்க. அரசியலிலாகட்டும் ஆன்மீகத்தில் ஆகட்டும் புரட்சி தலைவர் பாணி தான் என் பாணி அப்படின்னு தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு முதல்வர் விஜய் அவர்கள். இந்த ஆன்மீக வழிபாடும் அந்த வகையில தான் மக்கள் கவனத்தை ஈர்க்குது. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களும் 2004ஆம் ஆண்டு இந்த மூகாம்பிகை அம்மனுக்கு சண்டியாகம் நடத்தினாங்க. அது மகா மங்கள ஆர்த்தி செஞ்சாங்க. அதனால அம்மா அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பலனா 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. 1 டன் நெய் தானமா கொடுத்தாங்க. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மனுக்கு சாத்தின அந்த தங்க வாள் நம்ம ஜெயலலிதா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் கொடுத்து காட்சிப்படுத்தினாங்க. அது தற்பொழுது விஜய் அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை நாடி செல்வது அனைவருக்கும் வழக்கம்தான். கர்நாடகா போனாவே இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கர்நாடகா கேரளா மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எல்லாமே அது மனசுல பதிஞ்சிருச்சு. அரசியல் வரலாற்றிலேயே பின்னி பிணைந்த ஆன்மீகமும் பாரம்பரியமும் நம்ம தமிழகத்துல இருக்குன்னு சொல்லலாம். பிரபலங்கள் தங்கள் வாழ்வில் சோதனையான காலகட்டங்கள்ல சந்திக்கிற பொழுதுதான் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு போறது, யாகங்கள் செய்யறது, ஹோமங்கள் செய்யறதெல்லாம். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு செல்லும் தமிழக முதல்வர் அவரும் தான் நினைத்த காரியம் வெற்றி அடைய இந்த அம்மனை வழிபடுறாரு. குடும்ப ஒற்றுமையும் அரசியலில் எதிரிகளே இல்லாமல் போவதற்கும் இவர் இந்த யாகத்தை செய்யறதா சொல்றது. வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள்ல இந்த வழிபாடு செய்யறதால அவரோட குடும்ப பிரச்சனைகளுக்கும் அரசியலை எதிரிகளை அடக்கும் திறனும் தொடர்ந்து மக்களிடையே நன்மதிப்பை பெறவும் இந்த நாள்ல மூகாம்பிகை அம்மன் வழிபாடு அவருக்கு பல சிறப்புகளை சேர்க்க இருக்கு. பிரதோஷ டைம் இந்த 4 to 6 அந்த டைம் சொல்றோம்ல, அந்த டைம்ல தான் இவர் அந்த வழிபாடே செய்யறாரு. அதனால முதல்வர் அவர்களுக்கு அரசியல் வாழ்விலாகட்டும் குடும்ப வாழ்விலாகட்டும் இனி வெற்றியே. தொடர்ந்து இதுபோல் பதிவுகளுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.